நான் வந்து ஒரு ஷெடியூலை வந்து நானாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னாக்கா மண்டே வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு, பேக்கு, அப்புறம் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு, பைசப்ஸு, வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா லெக்கு, ட்ரைசப்ஸு. இப்படி தான் வந்து இந்த ஜனவரிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு நாளைக்கு 2, திருப்பி வியாழக்கிழமையிலேருந்து வியாழன், வெள்ளி, சனி அப்படின்ட்டு மறுபடியும் செஸ்ட்டு, பேக்கு, ஷோல்ட்ரு, பைசப்ஸு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் என்னென்னா எனக்கு பைசப்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் வீக்காக இருக்கிற மாதிரியே தெரியுது. கொஞ்சம் மசில் இன்னும் கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியல எனக்கு சரியாக ஃபீல் ஆகலை. அதனால் என்னென்னா நெக்ஸ்ட்டு அதாவது பிப்ரவரிலேருந்து என்னன்னாக்கா இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ மண்டே வந்து பார்த்திங்கன்னாக்கா செஸ்ட்டு, பேக்கும் வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பைசப்ஸும் ட்ரைசப்ஸும் சேர்ந்தாப்புல அதுவும், செவ்வாய்க்கிழமை ஷோல்ட்ரு, பேக்கு அப்படியும், புதன்கிழமை லெக்கு அண்டு பைசப்ஸு, ட்ரைசப்ஸு. அதாவது அப்படி நீங்கள் கணக்கு பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் நீங்கள் இதில் அடி வாங்குமே. ஸோ கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஏன்னா இதில் நம்ம அப்படியே மாற்றி ஆகணுமே. ஏன்னா சொன்னதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வருது. அது இப்போ எப்படின்னா இப்போ அடுத்தது மறுபடியும் புதன்கிழமையும் செஸ்ட்டு, பைசப்ஸு அப்படின்னு போகுது இல்லையா? ஸோ இப்போ இங்கே நமக்கு பிரச்சனை என்னென்னா புதன்கிழமையும் பைசப்ஸு, ட்ரைசப்ஸ் இருக்குது. வியாழக்கிழமையும் அடுத்து அப்படியே ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா பைசப்ஸும் ட்ரைசப்ஸும் வருது. ஸோ அதனால் அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம அது வராது சரியாக. கொஞ்சம் அப்படியே மாற்றணுமே. நான் சரியாக அதை கவனிக்கலையே, எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரில. அதை நான் இப்போ தான் கவனிக்கிறேன். சரி இருங்க பார்ப்போம், எதாவது மாற்ற முடியுதுன்னு மாற்றிட்டு நான் அப்படி சொல்கிறேன்.